திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் துயில் எழுங்கால் நற்சிந்தனையோடு எழுந்து நல்ல சொற்களை பேசி நல்ல அருளாளர்கள் சொல்லுகின்ற நல்ல அருள் உரைகளை எல்லாம் கேட்டு நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாளில் என்றும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று 2ஆம் திருமுறையில் திரு அரையணி நல்லூர் என்னும் திருத்தலத்தினை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருக்கோவிலூர் தொடர்வண்டி நிலையத்துக்கு தென்கிழக்கே உள்ளது திரு அரையணி நல்லூர். இது நடுநாட்டு தலங்களிலே ஒன்று. இக்காலத்திலே அரகண்ட நல்லூர், அரையணி நல்லூர்னு இல்லை, அரகண்ட நல்லூர் என்று வழங்கப்படுகிறது. திருவண்ணாமலை, பன்ருட்டி ஆகிய ஊர்களிலெல்லாம் இருந்தும் திருக்கோவிலூர் வருவதற்கு பேருந்துகள் உள்ளன. அரையணி நல்லூர் பெண்ணையாற்றினுடைய வடகரையிலே உள்ளது. வானளாவிய கோபுரத்துடன் ஆலயம் விளங்குகிறது. திருக்கோவிலூரிலிருந்து வடக்கே 1 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது திரு அரையணி நல்லூர். பாறையின் மீது அழகாக கட்டப்பெற்ற கோவிலை உடைய ஊர் என்று பொருள்படும். இவ்வூர் பெயரை பாண்டவர் வனவாசத்தில் தாம் கண்ட 5 அறைகள் அந்த நல்லூர்க்கு அலங்காரம் செய்யும் காரணத்தினாலே அறை அணி நல்லூர், 5 அறைகள் அதுக்கு அலங்காரம் செய்தினாலே அணி நல்லூர். இறைவனுடைய திருப்பெயர் அரையணிநாதேஸ்வரர், இறைவியாருடைய திருப்பெயர் அருள்நாயகி. பாறையில் பல்லவருடைய குடை மண்டபம் இருக்கிறது. வழி சரியாக இல்லை. முருகன் கோவில் திரௌபதி அம்மன் கோயிலாக மாற்றப்பெற்றது ஆகலாம். கங்கை அம்மன் கோயில் ஒன்று புதிதாக கட்டியிருக்கிறார்கள். தீர்த்தம் பெண்ணையாறு. பிராகன் பிரசண்ட முனிவர் பூசித்து பேறு பெற்ற திருத்தலம். திரு ஞானசம்பந்தருடைய ஒரே பதிகத்தை பெற்றுள்ளது இந்த திரு அரையணி நல்லூர் என்னும் பதிகம். திருச்சிற்றம்பலம். திருஞானசம்பந்த பெருமான் திரு ஆமாத்தூரையும் திருக்கோவில் வீரட்டத்தையும் வழிபட்டு திரு அரையணி நல்லூரை அணைந்து ஏற்றி அடியாருடைய அன்பின் மேன்மையை உலகம் அறிந்து உய்ய பாவலார்ந்த செந்தமிழ் கொண்டு பரவியது இந்த திருப்பதிகம். இதில் 3வது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். 2ஆம் திருமுறை 77வது பதிகம். 3வது பாடலை நான் பெருமானிடத்திலே விண்ணப்பிப்போம். முதலில் பாடலை காண்போம். என்பினார் கனல் சூலத்தார் இலங்கும் மாமதி உச்சியான் பின்பினார் பிறங்கும் சடை பிஞகன் பிறப்பிலி என்று முன்பினார் மூவர்தாம் தொழுது முக்கண் மூர்த்திதன் தாள்களுக்கு அன்பினார் அரையணி நல்லூர் அம் கையால் தொழுவார்களே. என்பு மாலையை அணிந்தவர் நம்பெருமான் சிவபெருமான்.
கனலும் சூலத்தை ஏந்தியவர் கையிலே, விளங்கும் சிறந்த பிறைமதியை உச்சியிலே சூடியவர், பின்னே தாழ்ந்து தொங்கும் சடையினர், தாழ்ந்து தொங்கும் சடை, தலைக்கோலம் உடையவர், அதான் பிஞகன், பிறப்பு அற்றவர் என்று அரையணி நல்லூர் இறைவரை கைகூப்பி தொழுபவர்கள் வலிமை மிக்க மும்மூர்த்திகளும் தொழுது வணங்கும் முக்கன் மூர்த்திதன் திருவடிகளிலே அன்புடையவர் ஆவர். மும்மூர்த்திகளும் வணங்குகிறார்கள். அப்படிப்பட்ட முக்கன் மூர்த்தி அவருடைய திருவடிகளிலே அன்புடையவர் ஆவர். என்பினார்னா எலும்பு அணிந்தவர்னு பொருள். கனல் சூலத்தர், கனலும் சூலப்படை ஏந்தியவர் என்று பொருள். பிஞகன், பிஞகன் என்பது சடையை ஆடையாக கொண்டு நின்றதனாலே முடியன் என்ற மட்டிலே அமர்ந்தார். முன்பு என்றால் வலிமை, முன்பினார் வலிமை மிக்கவர்கள், பழமையுடையவர்கள் அழைப்பார். ஆக உச்சியான், என்பினர், சூலத்தார், உச்சியான், பிஞகன், பிறப்பிலி என்று யாரொருவர் கையாலே தொழுகிறார்களோ அவர்கள் மூவரும் தொழக்கூடிய மும்மூர்த்தி திருவடிக்கு அன்பராக, பெருமானுடைய திருவடிக்கு அன்பர்களாக ஆவார்கள். பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். என்பினார் கனல் சூலத்தார் இளங்குமாமதி உச்சியான், பின்பினால் பிறங்கும் சடை பிஞகன் பிறப்பு என்று முன்பினார் மூவர் தாமும் தொழும் முக்கன் மூர்த்திதன் தாள்களுக்கு அன்பினார் அரையணி நல்லூர், அன்பினார் மூர்த்திதன் தாள்களுக்கு அன்பினார் அரையணி நல்லூர் அங்கையால் தொழுவார்களே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திரு அரையணி நல்லூர் சென்று அங்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.